அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் கதிர்வேல் பேசுகிறேன். ஒரு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த பதிவு. எனது நண்பர் ஸ்ரீ விநாயகா மேஜிக் ஹெல்த் ஸ்கூல் பயிற்சியாளர் ராமமூர்த்தி அவர்கள் கடந்த ஒரு சில மாதங்களாக ஆரோக்கியம் சார்ந்த ஆன்லைன் வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். இதில் எங்களை கலந்து கொள்ள சொன்னார். நானும் எனது குடும்பத்தினரும் இந்த ஆன்லைன் வகுப்பில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று ஒரு மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு. அதில் செல்வக்குளியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். அந்த பயிற்சி முடித்த அடுத்த நாளே ஒரு 3 வருடங்களாக வராமல் இருந்த ஒரு பணம், ஒரு மிகப்பெரிய தொகை, அதை அடுத்த நாளே என்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஒரு சூழல் காரணமாக உங்களுக்கு அனுப்ப முடியாமல் இவ்வளோ நாள் பெண்டிங் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு அனுப்பிவிட்ருக்குங்க, பார்த்துக்குங்க அப்படின்னாங்க. மிகச்சிறந்த ஒரு விஷயம் நடந்தது. இதை உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன். அதனால் இதில் பங்கு பெறக்கூடிய அனைத்து மாணவர்களுமே நம்பிக்கையோடு, ஒரு தைரியத்தோடு, விடாமுயற்சியோடு அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், ஆன்மீக ஆரோக்கியம், குடும்ப அமைதி, நிம்மதி எல்லாமே பெற்று ஆனந்தமாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் இதில் சேர்ந்துருக்கிறோமே இவ்வளோ கட்டணமா அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். மற்ற வகுப்பெல்லாம் பார்த்தோம்னாக்க ஆயிரக்கணக்கு கட்டணங்களாக இருக்குது. 52 வாரங்கள், அதுவும் நம்மளுக்கு ஓய்வு நாள், அதுவும் நம்மளுக்கு ஒரு நேரம் பார்த்திங்கனாக்க ஒரு 8 to 9 இரவு நேரம். அதில் நம்ம குடும்பத்தினரோடு உட்காந்து இதில் பயிற்சி பெற்றோம் அப்படின்னம்னாவே போதும். பங்கெடுத்து நீங்கள் பயிற்சி எடுத்துக்குங்க. 2001 ரூபா மிக குறைந்த கட்டணம் தான். இதை நீங்கள் ஒரு குடும்பத்தினருக்கு, ஒரு நபருக்கு கிடையாது, ஒரு குடும்பத்தினருக்கு 2001 ரூபா கட்டணம். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள். இதில் பயன்பெற்று ஆனந்தமாக இருங்க. இதில் பங்கு பெறக்கூடிய அனைத்து மாணவர்களுக்குமே வாழ்த்துக்கள். இந்த பயிற்சியை நல்ல ஒரு திறம்பட யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு நடத்திட்டுருக்கிற ராமமூர்த்தி அவருக்கு வாழ்த்து, நன்றி. இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த பதிவில் இன்னும் அடுத்த ஒரு சம்பவங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.